ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த பள்ளிக்கல்வியை எனக்கு வாழ்வியல் கல்வியாக ஒவ்வொரு ஏஎல்பி ஜாதக ஆய்வின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் அக்ஷய இலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். எனக்கு ஏஎல்பி ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் மற்றும் இதர காரணகர்த்தாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு 43 வயதுடைய ஆண். அவர் இந்த காலகட்டத்தில் வேலை இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் ஜாதகத்தை ஆய்வுலாம் பண்ணிவிட்டு நம்ம அவருக்கு சொன்னோம், சார் வேலையெல்லாம் நல்லா தான் இருக்குது, வருமானமும் நல்லா தான் இருக்குது, நீங்கள் தான் அந்த வேலையை கெடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் மறுபடியும் போய் கேட்டிங்கனாலே உங்களுக்கு வேலை கிடச்சிரும், இல்லை வேறு வேலை அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இமீடியட்டாக கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரை அவர் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி நினச்சி அந்த சிந்தனை அவருக்கு இந்த வருமானத்தை இழக்க அவராக காரணமாயிட்டார். இதை நம்ம எப்படி ஏஎல்பி முறையில் எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆய்வு செஞ்சோம் அப்படின்றத பார்க்கலாம். ஜாதகர் பிறந்தது தனுசு ராசி, மேஷ லக்னம், 43 வயதிற்குரிய அக்ஷய லக்னமாக வந்தது, சிம்ம அக்ஷய லக்னம். அவர் நம்மளை பார்க்க வந்தப்போ அவருக்கு பூரம் 4 போயிட்டு இருந்தது. இப்போ வேலை அப்படின்றவர் யார் கேட்டிருந்தார். வேலை அப்படின்றது 10ஆம் அதிபதி சுக்கிர பகவான். அவர் எங்கே இருந்தார் அப்படின்னா சிம்ம லக்னத்தில் இருந்திருக்காரு. வருமானம் புதன் பகவான், 2க்குரிய புதன் பகவான் இவருக்கு 12ஆம் வீடாகிய கடகத்தில் இருக்கார். அப்போ இந்த காலகட்டங்களில் இவருக்கு வேலையும் நல்லா தான் இருக்குது, வருமானமும் நல்லா தான் இருக்குது. அப்போ இவர் ஜாதகர் பூரம் 4 அப்படின்றது அதிபதி சுக்கிர பகவான். அவர் லக்னமாகிய சிம்மத்தில் தான் இருக்கார், அட்சய லக்னம் சிம்மத்தில் இருக்கார். அப்போ இவரை பற்றிய சிந்தனையே பெருசாக இருக்கும். நான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி, வேலையும் நல்லா இருக்குது, வருமானமும் இருக்குது. இந்த சிந்தனையை கெடுத்துரும். எப்படி கெடுக்கும் அப்படின்னா, அவர் அமர்ந்தது 1 அப்படின்னு இருந்தாலும் 2ஆம் வீடு அப்படின்றது அதுதான் வருமானம், அதுக்கு 12 அமர்ந்திருக்கார். அப்போ இவர் தான் கெடுத்திருக்காரு அப்படின்ற அமைப்பு. இந்த வேலையும் நல்லா தான் இருக்குது, இந்த காலகட்டங்களில் வருமானமும் நல்லா இருக்குது. அப்போ அட்சய லக்ன பத்ததி முறையில் நமக்கு ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா, அந்த நிகழ்வு பிரச்சனையாக இருக்கா இல்லை நம்ம பிரச்சனையாக இருக்குமா அப்படின்றத பகுத்தாயிர அமைப்பு அங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இதனால் நம்ம அட்சய லக்ன பத்ததி ஜோதிடரை நம்ம அணுகியிருந்தோன்னா அவங்க முன்னாடியே அதை கூட்டி சொல்லியிருப்பாங்க. இதே போல் ஒவ்வொரு நிகழ்வையும் நம்மளாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறை நம்ம படித்தோன்னாலே நமக்கு ஒவ்வொரு நிகழ்வும் எப்படி இருக்குது, நம்ம காரணமாக அந்த நிகழ்வே அங்கே எதிர்பார்த்த மாதிரி இல்லையான்றது நமக்கு தெரிஞ்சிடும். இதே போல் உங்களுடைய ஜாதகத்தையும் ஏஎல்பி முறையில் ஆய்வு செய்து பலன் சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரத்தில் அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் நல்ல சிந்தனை, சூழ்நிலை, வாய்ப்புகள் அமையட்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.